முன்னாடிலாம் பிளேயர்ஸுகளுக்கு டிமாண்ட் இருக்கும். ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டீமுக்கு அவங்க அந்த டீமுக்கு இவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ அந்த காலம் மாறி பிளேயர்ஸுகளுக்கு டிமாண்ட் இருக்குது, இப்போ கோச்சஸுகளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது, மென்டார்ஸுகளுக்கு டிமாண்ட் இருக்குது, கன்சல்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்குது. நீங்கள் 35 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னாலே 38 வயசு தாண்டிட்டீங்கனாலே இல்லை நீங்கள் ரெடியாகவே இருந்தாலே நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்து மென்டாராக வரலாம், நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்து கன்சல்டண்ட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் தென் கோச்சாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. மேபி நான் பார்த்த காலகட்ட கிரிக்கெட்டர்களெல்லாம் வந்து இப்போ கோச்சாக வரதுனால எனக்கு என்னமோ அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் வரிசையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்த கிரிக்கெட்டர்ஸ் இப்போ கோச்சஸாக வராங்க, யங் பிளேயர்ஸுக்கு கோச்சஸாக வராங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அவங்க 30-40 ஒரு 45 ஒரு 48-50 கிராஸ் பண்ணும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோச்சாக ஆகிடுறாங்க. 4-7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. பட் இப்போ கோச்சாக இருக்கிறாங்க. அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுக்கு இப்போ கௌதம் கம்பீர் ஒரு பக்கம் சரத் ஜெயசூர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு கோச்சாக இருக்கிறாரு. அவர் லாங் டேர்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்டர்மாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேசன் கில்லஸ்பி எப்படி மறக்க முடியும், ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பவுலர், அவர் வந்து பாகிஸ்தானுக்கு கோச்சாக ஆகியிருக்கிறாரு. தென் கென்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோடா கணேஷ் வந்து இந்தியாவிலேருந்து கர்நாடகா பிளேயர் வந்து கோச் ஆகியிருக்கிறார். இது எல்லாமே என்ன சொல்ல வருது? ஸோ அதை பற்றி பேசுவோம். நிறைய இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதாக கொடுத்தேன். ஸோ பின்னாடி நம்ம நிறைய பேச போகிறோம். இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்ப்நெயிலில் வந்து கிரிக்கெட்டர்ஸுகளோட ஃபோட்டோஸ் போடுறதுங்கிற தாண்டி இப்போ கோச்சஸுகளோட ஃபோட்டோஸ் போட வேண்டிய நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹைப் கிடைக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கப்பட்டிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். கோச்சஸ் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாமா? ஓகே, அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌதம் கம்பீர், பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்லஸ்பியை பிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் சரத் ஜெயசூர்யா ஸ்ரீலங்காவுக்கு வர்றது, இப்படி கூட சொல்லலாங்க. இப்போது வந்து ஒரு வேர்ல்டு கப், ஒரு ஐசிசி ஈவெண்ட் வந்து எந்த நாட்டில் நடக்குதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் யாராவது இருக்காங்க, ஒரு ஃபார்மர் பிளேயர் இருக்காங்கன்னா அவங்கள கன்சல்டண்ட்டாவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் கோச் பவுலிங் கோச்சாவோ கொண்டு வரதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு வந்து இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்குது, அஜய் ஜடேஜாவை வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. T20 வேர்ல்டு கப்பு வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது, பவுலிங் கோச்சாக அங்கே டிஜே பிராவோவை கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதே தான் இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணாங்க. இங்கிலாந்து என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் வந்து 2024 எங்கே நடக்குது, வெஸ்ட் இண்டீஸில் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து கைரன் பொலாடை வந்து பேட்டிங் கோச்சாக நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போது இயான் பெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிருக்கிறார். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து இங்கிலாந்துக்கு போய்ட்டு ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து இப்போ அவர் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் இப்போ கென்யா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் போக இப்போ கென்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா 2026 T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடக்க போகுது, நாங்கள் அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து குவாலிஃபைட் ஆகணும், நாங்கள் அதில் ஆடணும், அதனால் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து எங்களை கோச் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோடா கணேஷ், அவர் கர்நாடகா பிளேயர், ஃபாஸ்ட் பவுலர், அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாக நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ்களோட காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிரெண்டன் மெக்கலம் உள்ளே வரும்பொழுது பேஸ்பால் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஹைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராவிடுக்கு என்னமோ ட்ரை பண்ணாங்க, அது அந்தளவுக்கு பெருசாக பேஸ்பால் மாதிரி அது வந்து பெருசாக ஹைப் ஆகாது. அதான் திரும்பி கோச்சஸ்களோட காலம் தான் இது. வந்து ரவி சாஸ்திரி இருக்கும் பொழுது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த டாபிக் கொண்டு வந்தாங்க. என்னென்னா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில, இல்லை இது கங்குலி தான் சொன்னாரான்னு தெரில, யார் சொன்னாலும் தெரில, இது நல்ல விதமாக சொன்னாங்களா தப்பாக சொன்னாங்களா எனக்கு தெரில. ஃபுட்பால் மாதிரி இப்போ கிரிக்கெட் ஆகிடுச்சு, கோச்சஸ்கள் மென்டாஸாக கோச்சஸ் மேனேஜர்ஸாக அவங்க உள்ளே இன்வால்வ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கையிலையும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல விதமாக சொன்னாங்களா கெட்ட விதமாக சொன்னாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ கிரிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சஸ்களை தம்ப்நெயிலில் போட்டு கோச்சஸ்களை ஹெட்லைனில் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சஸ்கள் சரியாக பண்ணலாம். கோச்சஸை மாற்றுறது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் தோத்துட்டா டீமே மாற்றுவாங்க, கேப்டனை மாற்றுவாங்க, கோச்சை மாற்றுவாங்க. பட் இப்போ கொஞ்ச நாள் இந்த கோச்சஸ் பிளேயர்ஸ்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கோச்சஸை மாற்றலாம், கோச்சஸையும் மாற்றணும், கோச்சிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து கோச்சாக ஒருத்தரை கொண்டு வராங்க அப்படின்னா அவரையே வெளிநாட்டில் இருக்கணும், அவர் உள்நாட்டில் இருந்தா அப்படின்னு யோசிச்சு தான் கௌதம் கம்பீரை கொண்டு வந்தாங்க. சரத் ஜெயசூர்யா வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தான் வேறு, பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அதில் சில நுவான்சஸ் எல்லாம் இருக்குது, பேசலாம். பிரெண்டன் மெக்கலம் உள்ளே போனது எனக்கு பெரிய ஆச்சரியம் அந்த பக்கம் டெஸ்ட் கிரிக்கெட்டில். அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன தான் அங்கங்கே கனெக்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் பட் என்னை பொறுத்த வரைக்கும்
பிரெண்டன் மெக்கலம் டெஸ்ட் கிரிக்கெட் பேஸ்பால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆச்சரியம் தான். சரி ஓகே, இது கோச்சஸ்களோட ஒரு காலம். பட் ஆனால் நான் சொன்ன இந்த இப்போ என் வாயிலேருந்து வந்து சனத் ஜெயசூர்யாவோ ஒரு கௌதம் கம்பீரோ வேறு யார் இருக்கா, ஜேசன் கில்லஸ்பியோ தொட்டா கணேஷோ, இவங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த வருஷங்களில் காத்துக்கிட்டு இருக்குது. என்ன வகையான சேலஞ்சுனா, நான் ஃபஸ்ட்டு கில்லஸ்பிக்கிட்டே தான் நான் ஆரம்பிக்கிறேன். கில்லஸ்பிக்கு தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு சேலஞ்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் சீரீஸ் வின் பண்ணி கொடுக்கணும், ட்ரோஃபி வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணுங்கிறது ஒன்று தாண்டி நிறைய இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டுக்கு இப்போ தான் புது கேப்டனாக நியமிச்சிருக்கிறாங்க ஷான் மசூத். பாபர் அசம், ரிஸ்வான்லாம் தாண்டி இப்போ அவர்கிட்ட வந்துருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ப்ளஸ் நம்மளுக்கே அடிக்கடி அரசு கேள்விப்படும், எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. உள்ளே கோஷ்டி பூசல் இருக்கும், ஷஹீன் ஷா அஃப்ரிடிக்கும் பாபர் அசமுக்கும் ஆகாது, பாபர் அசம் சைடு வந்து ரிஸ்வான் இருப்பார் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க முடியுது. அது வேலை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் புதுசாக கோச்சாக வந்துருக்கிற ஜேசன் கில்லஸ்பிக்கு, கேரி கிறிஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஓடிஐக்கும் T20க்கும் ஒயிட் பால் ஃபார்மேட்டுக்கு அவர் போட்டிருக்கிறாங்க. பட் ஜேசன் கில்லஸ்பிக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இதே இடத்துல NOC பிரச்சனையும் இருக்குது. NOC பிரச்சனை அதாவது போர்டுக்கு பிளேயர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் ப்ரீமியர் லீக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ வந்து கனடாவில் நடக்கக்கூடிய அந்த T20 ப்ரீமியர் லீக்கு அவங்க போகலாம், அதாவது NOC கேட்டிருக்கிறாங்க. ஷஹீன் ஷா அஃப்ரிடி, பாபர் அசம், ரிஸ்வான்லாம் கேட்டுருந்துருக்காங்க. ஆனால் NOC கொடுக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் போய்கிட்டு இருந்தது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போர்டு வந்து என்ன யோசிப்பாங்கலாம் தெரியாது, டக்குன்னு மாற்றுவாங்க. ஹைடன் இருப்பார், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற இன்சமுல் ஹக் இருப்பார், இன்சமுல் ஹக் இல்லாமல் யூசுப் ரெஹானா இருப்பார், ஹஃபீஸ் இருப்பார், யார் எப்போ இருப்பாங்கன்னு தெரியல, சேக்கல் மிஸ்டேக் இருப்பாங்க. ஸோ மாறிக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டை எப்படி ஜேசன் கில்லஸ்பி சமாளித்து அவங்க ஃபேன்ஸை திருப்திப்படுத்தி அண்டு விக்ட்ரி அப்படிங்கிறத வந்து கொண்டு வர போகிறாருன்னு எனக்கு தெரியலை. பார்ப்போம். நிறைய சேலஞ்ச் இருக்குது ஜேசன் கில்லஸ்பி பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் கில்லஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷனல் டீமுக்கு வந்து ஒரு கோச்சாக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சாக இருந்திருக்கிறாரு. ஒரு என்ன சொல்கிறது, BBLலையோ ஒரு இங்கிலாந்து நடக்கக்கூடிய கவுண்டிலேயோ அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அதெல்லாமே வந்து அதில் எல்லாமே ஒரு பிளேயர்ஸையும் உருவாக்கியிருக்கிறார், ஒரு டீம் வந்து சாம்பியன் டீமாக ஆக்கியிருக்கிறாரு. 2015-16 ஆடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு வந்து ஹெட் கோச்சாக இருந்தார். 2017-18 சாம்பியன் டீம் ஆகினார். சவுத் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு கோச் ஆனார். 2019 ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லெவல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கோச்சாக இருந்தார். திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டின் லேங்கர் வந்து இப்போ இவர் இல்லைப்பா கோச்சு, அடுத்து நான் கோச் தேடுறேன்னு சொல்லும்பொழுது நிறைய பேரோட பேர் அடிப்பட்டுது. பிளைஸ் பேர், அதுக்கப்புறம் வந்து வேறு யார் பேர், ரிக்கி பாண்டிங் பேர் அடிபட்டுச்சு, வேறு யார் இருக்கா, வேறு நிறைய பேரோட பேரெலாம் அடிப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கில்லஸ்பியோட பேர் வந்து அவர் அடிப்படுறது. ஏன்னா இவர் சசக்ஸுக்கும் யாக்ஷயருக்கும் ஸோ நல்லா கோச்சிங் பண்ணார்னா 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்கியிருந்தார். ஸோ இவர் வந்து BBLலையும் நல்லா பண்ணுறாரு, கவுண்டிலையும் அதாவது ஷார்ட்டர் ஃபார்மேட் நல்லா பண்ணுறாரு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ஃபார்மேட்டுக்கு நல்லா பண்ணுறாரு. அப்போ இவரையும் கோச் ஆகக்கூடாதுங்கிறது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு செஞ்சுருந்துருக்கும். ஆனால் அவர் இப்போ பாகிஸ்தானுக்கு கோச் ஆகியிருக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்திரேலியா என்ன பண்ணாருங்கிறது நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, முகர்க், இவங்க அதாவது ஃப்ரேசர் முகர்க், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அசோசியேஷனோட பிளேயர்ஸ். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கில்லஸ்பியோட கோச்சிங்லேருந்து வந்தவங்க. இவங்க எல்லாரும் கில்லஸ்பியோட பட்டறையிலேருந்து வந்தவங்க. ஸோ அதாவது இவர் போன இடத்துக்குள்ள டீம்ஸை வந்து சாம்பியனாக ஆக்கிற சாம்பியன் பிளேயர்ஸை உருவாக்கவும் செஞ்சுருக்கிறாங்கிறது கில்லஸ்பிக்கு இருக்கக்கூடிய கண்டிப்பாப்பா நல்லா பண்ணிடுவார்ப்பா அப்படிங்கிறதும். தென் எனக்கு என்னென்னா ஃபாஸ்ட் பாலர்ஸுக்குள்ள ஒரு சரியாக பிரித்து சரியாக அனலிசிஸ் பண்ணி மேபி கொஞ்சம் பாகிஸ்தானை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வருவாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு பாகிஸ்தான் வந்து இப்போ மேத்யூ ஹைடனை போடும்பொழுது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஷேன் வாட்சனை பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஷேன் வாட்சனை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா புல் அவுட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இவங்க எதிர்பார்க்குறதுனா பாகிஸ்தான்லேருந்து எங்களுக்கு ஒரு ஆள், பாகிஸ்தான் மாதிரியான ஒரு டீம்லேருந்து ஒரு கோச் எங்களுக்கு வேணும்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. பட் மேத்யூ ஹைடனை போட்டது ஓரளவு எங்களுக்கு கை கொடுத்துன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். பட் ஆனால் இந்த பக்கத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ கில்லஸ்பி அவங்களுக்கு போடுறதன் மூலமாக ஃபாஸ்ட் பாலர்ஸுகள். ஸோ இப்போ ஷஹீன் ஷா அஃப்ரிடி போகிறேன்னு சொல்லும்பொழுது என்ன கேட்டாராம், ஷஹீன் ஷா அஃப்ரிடியா நீங்கள் அவரையா சொல்கிறீங்க இப்போ கனடாவுக்கு போகிறேன்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்துருக்கிறான். ஸோ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ், இருக்கக்கூடிய பிளேயர்ஸுகள், உள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி புருஷர்கள்லாம் வந்து சரியாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டு இவரால் உள்ளே கொண்டு வர முடியும். அது சொல்கிறாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் இவரால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியும். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் டெஸ்ட்டில் ஒரு அப்துதி மார்க் போகவே இல்லை. ஸோ ஹோமில் ஜெயிக்கிறோம், ஹோமில் இங்கிலாண்டுக்கிட்ட வந்து நாங்கள் அடி வாங்கணும். ஒரு பாபர் அசம்லாம் இருக்கும்பொழுது, ரிஸ்வான்லாம் இருக்கும்பொழுது, ஸோ ஷஹீன் ஷா அஃப்ரிடி இருக்கும்போது அடி வாங்கணும். பட் நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா போய் ஆடும்பொழுது அடி வாங்குகிறோம். பாகிஸ்தான் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் அங்கே ஜெயிக்கிறோம்.
பட் டெஸ்ட்டில் மட்டும் எங்களால் ஒரு அப் டு தி மார்க் எங்ககிட்ட ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க, பட் எங்களால் வந்து அந்த மார்க் ரீச் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கில்லஸ்பிக்கிட்ட ஸோ நிறைய விக்ட்ரிஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஷான் மது சொன்னது என்னென்னா, நாங்கள் நிறைய டெஸ்ட் மேட்சஸ் எதிர்பார்க்குறோம், நாங்கள் நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வரும்போது நிறைய விக்ட்ரிகளும் வரணும்ல. ஸோ கில்லஸ்பிக்கிட்ட தான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பொதுவாகிற தண்ணி இது பாகிஸ்தானுக்கு இப்போ நீடடாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ தேவைகளாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கில்லஸ்பி இப்போ போயிருக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஐசியூவில் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்ல முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானை மீட் எடுக்கிறதுக்கு அவர் போயிடறாரு. இது ஒரு பக்கம். கேரி கிறிஸ்டன் இருக்கார், கில்லஸ்பி ஒரு பக்கம் இருக்கார். இது ஒரு பக்கம் அப்படின்னா 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவல்பிண்டியில் பங்களாதேஷுக்கோ பாகிஸ்தானுக்கோ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதே 21 மான்செஸ்டரில் வேர்ல்ட் ட்ரஃபோலில் ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஆடி, அதுக்கப்புறம் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆடி ஸ்டார்ட் ஆனாலும் இப்போது இதுக்கு அடுத்தடுத்த மாதங்கள் இப்போ செப்டம்பர்லாம் வந்துச்சுன்னா வேலை நிறையா இருக்கும். எனக்கு வேலை நிறையா இருக்கும், நிறைய டெஸ்ட் மேட்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டாக அப்படியே மான்செஸ்டர் போயிடுவோமே. மான்செஸ்டர் போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கான சில பல விஷயங்கள் இருக்குது. பேஸ்பால் வர்சஸ் ஜெயாபால்னு சொல்லலாமா ஜெயசூர்யாவை? ஏன்னா நான் ஏன் ஜெயபால் கொண்டு வரேன் அப்படின்னா, நான் இந்தியா கிட்ட வந்து ஜெயசூர்யா கோச் பண்ணி ஜெயிக்கும் போதே வந்து நான் கொஞ்சம் ஜெயசூர்யா ஜெயபால் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேசினேன். ஏன்னா பிரெண்டன் மெக்கலம், ஷேவாகு இவங்களுக்குலாம் முன்னாடி அந்த 10 ஓவரில் பவர் பிளேயில் எப்படி அடித்து விளாசணுங்கிறத வந்து 1996 வேர்ல்டு கப்பில் ஆரம்பித்தவர் சன ஜெயசூர்யா. இப்போ அவர் கோச் ஆகியிருக்கிறாரு. ஸோ எப்படி சொல்கிறதுனா, மதர் ஆஃப் ஹார்ட் ஹிட்டிங்கை தான் நான் ஹைப் பண்ணோம். ஸோ அவங்க தானே பெருசாக பேசுகிறது. ஆக்சுவலி சன ஜெயசூர்யா வந்து யாரும் ஹைப் பண்ணலை. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா மான்செஸ்டரில் இல்லை இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிக்கும்பொழுது அப்போது சன ஜெயசூர்யா வந்து எப்படி பேஸ்பால் பெருசாக பேசப்பட்டுச்சோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜெயசூர்யாவோட கோச்சிங் அப்படிங்கிறது பெருசாக பேசப்படும். பட் பார்ப்போங்க. நான் என்னென்னா பிரெண்டன் மெக்கலம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய பவுண்டரிஸ் அடிக்கிறது, பவுண்டரிஸை கட் பண்ணுறதுங்கிற ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் இருக்குல்ல. ஸோ ஜெயசூர்யா எப்படி பண்ண போகிறாரு, எப்படி அப்ரோச் இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்தது கௌதம் கம்பீர் பற்றி பேசும்போது அதான் சொல்ல, அந்த அப்ரோச் எப்படி இருக்க போகுது, கோச்சர்களோட அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அங்கே ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு, அதாவது கில்லஸ்பி சொல்லிட்டாரு, நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா, நீங்கள் ஆட போகிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். புதுசாக எதுவும் ஒன்றும் இல்லாதது ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அவர் என்ன பண்ண வராருங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சு அங்கே இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறேன் அண்ட் உங்களெல்லாம் ஃப்ரீயாக ஆட விட போகிறேன் அப்படிங்கிறத அவர் வந்திருக்கிறார். பட் இந்த பக்கத்தில் நான் சன ஜெயசூர்யா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் இங்கிலாந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் 3 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்ன வைக்கலாம்னா, ஜெயசூர்யா 1998 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது முரளிதரன் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்து ஒரு 16 விக்கெட். ஓகே, அது ஒரு பக்கம். அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததில் வந்து சன ஜெயசூர்யாவுக்கும் அரவிந்த் டி சில்வாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா 100 வந்து சன ஜெயசூர்யா அடித்தார், அரவிந்த் டி சில்வா வந்து ஒரு 100 அடித்தார். சரி, அரவிந்த் டி சில்வா விட்டுருக்கேன், இந்த பக்கம் ஒரு 9-4 எடுத்தவர் தான் அந்த பக்கம் 100. ஸோ சன ஜெயசூர்யா செம்மடி அடித்தார். ஸோ சன ஜெயசூர்யா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக செம்மையாக அடிக்கிறவர். இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஸோ தன்னோட டீமை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருங்கும்போது எனக்கு அங்கேயே கொஞ்சம் லைட்டாக வந்து எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் ஷெடியூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேட்சஸ் எல்லாமே இந்த ஆகஸ்ட் கடைசியில் செப்டம்பர் நடக்குது. ஸோ அப்படின்னா சம்மர் பீக்கில் இருக்கும். ஓகேங்களா, சம்மர் முடிய போது ஒரு மாதிரி பீக்கில் இருக்கும். ஆகஸ்ட் 21 மான்செஸ்டரில், ஆகஸ்ட் 29 லார்ட்ஸில், செப்டம்பர் 6 ஓவலில் தான் கடைசியாக போய் டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஓவல் ட்ரையாக இருக்கும், லார்ட்ஸும் ட்ரையாக இருக்கும், மான்செஸ்டரும் ட்ரை ஆகலாம். ஸோ 10-15 ஓவர் எந்த டீம் தாக்கு பிடிச்சி ஆடுறாங்களோ அவங்க வந்து பெருசாக ஜெயிக்கலாம். ப்ளஸ் அவங்ககிட்ட நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்கும் பட்சத்தில். பட் இங்கே 10-15 ஓவர் அப்படிங்கிறது இங்கிலாந்து தான் அவங்க டாஸை வின் பண்ணி அவங்க பவுலிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட டீம் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் பிராட் இல்லை, தென் இப்போ அவங்களோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால வந்து ஸோ ஜெயசூர்யா அவங்களோட பிளேயர்ஸுக்குள்ள வந்து அக்ரெசிவாக ஆட வச்சு கொஞ்சம் பிடிச்சி இங்கிலாண்டை வந்து ஒரு பஞ்சு விட்டு பேக் ஃபுட்டில் தள்ளினார் அப்படின்னா ஸோ மேபி ஜெயபால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் ஆகலை. ஜெயசூர்யா ஈராங்கிறது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகலை இங்கிலாந்துலேருந்து. ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தனஞ்சயா டி சில்வா டிடிஎஸை கேப்டன் ஆக்கியிருக்கிறாங்க, ஆல்ரெடி அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 நிசாங்கா, திமுத் கார்னோலத்தினே, ஆஞ்சலா மேத்யூஸ், தினேஷ் டெண்டிமல், அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஸ்ரீலங்கா வந்து இங்கே இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்கும் போது அப்போ அந்த ஸ்குவாடில் இருந்தவங்க. பிரபா ஜெயசூர்யா இதுதான் அவனுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு சீரீஸா அவுட் சைடு தெரில ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரமேஷ் பிண்டிஸ் இருக்கார், விஸ்வ ஃபெர்னாண்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டி ஆடிட்டு இருக்காரு, ஹசித ஃபெர்னாண்டா, காசன் ராஜ் தான் பல வருஷம் கழிச்சு பார்க்கணும்
காசன் ராஜத்தை வந்திருக்காரு. லஹீர் கும்ரா வந்து இந்த ஃபிட்னஸ் பிரச்சனைங்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட முடியுது. இது ஒரு பக்கம் அப்படின்னா இங்கிலாந்து சைடில் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டோக்ஸ் கிடையாது, ஆண்டர்சன் இல்லை, பிராட் இல்லை, இப்போ ஜாக்ராலியும் கிடையாது. இப்போது டர்ரூமோட மேத்யூ பால்ஸ் டர்ரூமுக்காக நல்லா பண்ணியிருக்கிறாரு. இப்போ கசட் கிட்சன், உட்டு, ஓக்ஸ், இப்போ இவங்க நம்பி இருக்கிறது கசட் கிட்சன் போன தடவை வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில் நல்லா பண்ணார். அதனால் அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. அவரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உட்டு, ஓக்ஸ் நியூ பால் எடுத்துகிட்டு வர, கசட் கிட்சன் நியூ பால் எடுத்துகிட்டு வர, மேத்யூ பால்ஸும் கவுண்டில் நிறைய கொத்தாக விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ டாஸு ப்ளஸ் இவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் நியூ பாலில் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ரொம்ப பெருசாக காத்துக்கிட்டு ரொம்ப மாதிரி நம்பிக்கை வைப்பாங்க. இப்போ டேன் லாரன்ஸ் எப்பயுமே கீழே மிடில் ஆர்டரில் 6-7 ஆடி பார்த்துருக்கேன். இப்போ ஒரு ஓப்பனராக வராரு, ஏன்னா ஜாக் ரோலி இல்லைங்கிறதுல டகர் கூட அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ரூட்டு, பஷீர் அண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம். ஸோ ஸ்மித்து உள்ளே வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக கொண்டு வந்துருக்கிறாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அவங்களும் தோக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பின் அட்டாக், தென் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஓரளவு, ஏன்னா இதே வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2098 இங்கிலாந்து ஸ்ரீலங்கா பண்ணாங்க, 2014 இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவை வின் பண்ணிட்டு போனாங்க. இப்போ ரெண்டுமே ஈக்குவலான டீம் தான். எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மாதிரி வேறு மாதிரி இருக்காங்கலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஹோம் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஒருவேளை அந்த டாஸ் வின் பண்ணி உட்டு, ஓக்ஸும் முதல் ஒரு 10-15 ஓவரில் போட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னா அங்கே ஸ்ரீலங்கா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு சனஜேஸ்ரியா பிரெண்டன் மெக்கலமுக்கு அகேன்ஸ்டாக தன்னோட பிளேயர்ஸ்கிட்ட எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை கடைபிடிக்க சொல்லுவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். பேஸ்பாலில் சிக்கி மூழ்காமல், ஏன்னா உங்களுக்கு பாருங்களேன் மான்செஸ்டரில், லார்ட்ஸில், ஓவர்லன்னு சொல்லிட்டு 3 நல்ல ஒரு வரி சப்கார்டினேட் டீமுக்கான ஒரு பிச்சை தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சீரீஸ் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாச்சும் ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த டீம் பொறுத்த வரைக்கும், ஏன்னா திமுத் காரணத்தை ஒன்று பண்ணி, குசல் மெண்டிஸ் ஒன்று பண்ணி, தினேஷ் சந்திரமல், ஆஞ்சலா மேத்யூஸ், 10 நிமிஷங்க, தனஞ்சய் டிசோலா பேர்லாம் பெரிய பேராக இருக்குது பேட்டிங், பட் பவுலிங் தான் ஓகேங்களா. பட் சனஜேஸ்ரியாவுக்கு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்களை ரெடி பண்ணணும். ஏன்னா இன்ஜுரிலாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படிங்கிறவங்க கிடைப்பாங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து சீரீஸ் பொறுத்த வரைக்கும் சனஜேஸ்ரியா பேஸ்பால். ஸோ இந்த கிளாஷ் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இது எப்போ மக்களுக்கு ரொம்ப ஹைப் ஆக போகுது அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா அந்த ஸ்ரீலங்காவுக்கு, அதாவது இப்போ சனஜேஸ்ரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்காக இப்போ இங்கிலாண்டில் வந்து ஒரு 3 மேட்ச்சு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக 2 டெஸ்ட் மேட்ச் ஆடப்படுற சவுத் ஆஃப்ரிக்காவில், தென் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் இருக்குது ஹோமில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே சனஜேஸ்ரியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். ஸோ பார்ப்போம். லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இருக்குது அடுத்த வருஷம். தென் ஹோமில் T20 வேர்ல்டு கப் 2026 ஆட போகிறாங்க. கரெக்டாக பாருங்களேன், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்கிற இடத்துல தான் சனஜேஸ்ரியா அவரோட டெஸ்ட்டு கோச்சிங் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. T20 வேர்ல்டு கப் நடக்க போகிற அவங்களோட சொந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு T20 சீரீஸை சனஜேஸ்ரியா வந்து ஸோ கொண்டு வராரு. சம்திங் ஏதோ எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்க சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படின்னா கௌதம் கம்பீர் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, நிறைய பேசிய கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரொம்ப பேசினதான். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸுகள் தேவை. அஸ்வின் 37 ஆகுதா, ஸோ எப்படியும் ஒரு வருஷத்தில் இல்லை 2-3 வருஷம் அவர் ஆறாருன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக தேடணும். தென் ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சாச்சு, நல்ல ஒரு ஆஸ்பினர் தேடணும். தென் அதுக்கப்புறம் மேலே பேட்டிங் கோர் அப்படிங்கிறது வந்து ஓரளவு ஜெய்ஸ்வால், கில்லு இருக்கும் பட்சத்தில் ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி போயிட்டா, தென் மிடில் ஆர்டர் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி கௌதம் கம்பீர் கொண்டு போகணும். தென் அப்ரோச் எப்படி இருக்குது, இப்போ ஹோமில் 5 டெஸ்ட் மேட்ச் இருக்குது, அந்த 5ஐயும் ஜெயிக்கணும், ஹோமில் தோற்றுடக்கூடாது. லைக் டிராவிட் இருக்கும்போது தோற்றுக்கிறாங்க, ஹைதராபாத்தில் தோற்றாங்க இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. ஸோ தோக்கிறது ட்ரா பண்ணுறது எல்லாமே ஃபேன்ஸுகளை கொஞ்சம் அதிருப்திக்கு ஆளாவாங்க ஹோமில். ஆல்ரெடி இந்த ஓடி சீரீஸ் தோக்கும் போதே கௌதம் கம்பீர் மேலே லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இல்லை பொதுவாகவே ஓகேங்களா. ஸோ இப்போது டெஸ்ட்டு சீரீஸ் 5 வருது, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ட்ரோஃபி 5 வருது. 2018-19 ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020-21 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போய்ட்டு 2 தடவை அடித்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷம் ஆச்சு ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை தொட்டு முத்தமிட்டு. அது இந்தியா கிட்ட தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் நடக்கும்போது சரி, அங்கே நடக்கும்போது சரி. ஸோ கௌதம் கம்பீர் எப்படி இந்தியன் டீமை வச்சு அங்கே போயிட்டு கப் அடிக்க போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கௌதம் கம்பீருக்கு வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வந்து எல்லாரும் ஓகேங்களா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ஃபேன் முதற்கொண்டு இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸாக என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ கௌதம் கம்பீர் வந்து தன்னோட சூப்பர் மோஸ் எல்லாத்தையும் காட்டுறதுக்கான ஒரு இடமா அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கௌதம் கம்பீருக்கு அங்கே ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குது. எப்படி கில்லஸ்பிக்கு வந்து புது கேப்டன்ஸு டீமு இவங்க கூட தான் பழகி ஒரு பாகிஸ்தானை
சரியான ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சு அது ஒரு மாதிரியோ, அதே போல் நீங்கள் வந்து சனஞ்சய் சூர்யாவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபேன்ஸ் கொஞ்சம் நம்பிக்கை இழந்து இருப்பாங்க. நம்பிக்கை லைட்டாக கொண்டு வந்தாச்சு, ஓவர்சீஸில் போய் ஜெயிக்க வைக்கணும், அவங்கள ஸ்டாண்டர்டுக்கு அதிகமாக டீமை ஜெயிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது என்ன விதமான அப்ரோச் ஆட போகிறாங்கிறத ஒன்று பார்க்கும்பொழுது இந்த பக்கம் அதே தான் கௌதம் கம்பீர் இருக்கும். தட் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வருதுங்கிறதுனால கௌதம் கம்பீர் மேலே கண்கள் அதிகமாக இருக்கும். பார்ப்போம் கௌதம் கம்பீர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஒரு பக்கம் கௌதம் கம்பீர், சனஞ்சய் சூர்யா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லஸ்பி, பிரண்டன் மெக்லம். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச ஃபேஸஸ். ஒரு பக்கம் டேரன் சமி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு கோச் பண்ணுறாரு, ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு. கேரட் கிருஷ்ணன் பாகிஸ்தானுக்கு பண்ணுறாரு. ஒயிட் பால்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒயிட் பால், ரெட் பால். ஜோனத்தன் ட்ராட் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு பண்ணுறாருல, இல்லை போயிட்டாரா அவர்? அது ஒன்று பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ்களோட ஒரு காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கோச்சஸ்க்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட அதாவது அவங்க கோச் பண்ணுற டீம் வந்து தலைநிமிர செய்வாங்களா? கில்லஸ்பி பாகிஸ்தானை தலைநிமிர செய்வாரா? பேஸ்பால் வர்சஸ் ஜெயபால். ஸோ ஆரம்பிக்க போது என்ன ஆக போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். கம்பீர் அண்ட் இந்தியாவுக்கு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை திரும்பவும் தக்க வைக்க உதவிப்படுவார். ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த 3 கோச்சஸில் உங்களுக்கு பிடிச்ச கோச்சஸ் எந்த கோச், அப்போது இந்த 3 கோச்சில் எந்த கோச் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்களா ஐ எம் ஃபினிஷ்டுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோக்கெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க, பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்பவும் நன்றி. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.